இந்த மனித உயிரோ கண்களுக்கு தெரியாத ஆடிடுவார் கூத்து இந்த மனித உயிரோ கண்களுக்கு தெரியாத காத்து காசுதனை போட்டு இந்த மனித உயிரோ கண்களுக்கு தெரியாத அங்கு ஆளுக்கு பிடி மண்ணை போட்டு மூடிடுவார் சேர்த்து மனித உயிரோ கண்களுக்கு தெரியாத காத்து இந்த திருவள்ளுவர் எடுக்க முடியாது. சபாஷ். வருங்காலத்திலே செங்கோலேந்தி நாடாள பிறந்தவன் நான். என்னுடைய கருத்திற்கு திருவள்ளுவர் கேட்கிறியா? ஆமா. தளபதியாரே, நான் இந்நாட்டு மகாராணி. அப்படி இருக்கும் பொழுது இந்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா இந்த கையில எவ்வளவு வாரி வாரி கொடுத்திருப்பேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த பிச்சை பத்திரத்தை எடுத்து நான் வீதி சென்று பிச்சை எடுக்க வேண்டுமா? என்னை விட்டு
நான் உத்தமி நினைப்பா, பத்தினி நினைப்பா, கற்பக்கரசி நினைப்பா. ஏய், கற்பின் களஞ்சியம் கண்ணகி, கணவனை கற்பன்ற திருமண கருதியவள் நாராயணி, அணக்கட்ட திருவுருவம் திருவாசகி, சத்தியவானை காப்பாற்றியவள் சாவித்திரி. இப்படிப்பட்ட பத்தினி தெய்வம் பிறந்த தென்னாட்டு மண்ணில பெண்ணாக பிறந்த கொடிய செயலை செய்துவிட்டு ஓடி எடுக்க மறுக்கிறேன். கண்கள் இருக்குகின்றார்களே, அது உண்மைதானா? அது நிஜம்தானா? இறைவா, இந்த பாவிடமே காப்பாத்து ஓடி வர மாட்டாயா ஆண்டவா? ஆண்டவன் 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 உண்மைதானே கடவுளே? ஆமாக்கி. எங்கடி உட்கார்ந்துங்கடா? எங்கடி உட்கார்ந்துங்கடா? கூப்பிடு வரட்டும். இத பார்த்தாயா, இங்க அமர்ந்திருக்க ஒவ்வொரு மக்கள் உள்ளத்திலும் நிச்சயமாக இறைவன் குடி கொடுத்திருக்கின்றார். ஆமாக்கி. நீ கூப்பிட்ட வருவாருங்க. நிச்சயமா என் குரல் கேட்டு ஓடி வருவாருங்க. ஆமா. ஏய், கடமையை கண்ணியமென கருதி கடமையை ஒழுங்காக செய்ய வந்த யமனை காலால் உதைத்த கண்ணி பெண்கள் குளித்துக் கொண்டிருக்கும் போது ஆடைகளை திருடி சென்றார கண்ண அவன் ஆண்டவன் அடி. தான் படுத்த பெண் ஊர்வசி தன்னுடைய மகள் என்று பாராமல் கற்பழிக்க துணிந்தான ஆண்டவன் அவன் ஆண்டவன் அடி. தன்னுடைய குரு என்று தெரிந்திருந்தோம் குருவின் மனைவி மீது ஆசைப்பட்டான் இந்திரன் அவன் ஆண்டவன் அடி. தாயை போல தார வேண்டும் என்று நடு தெருவில் உட்கார்ந்த விநாயகன் அவன் ஆண்டவன் அடி. எடு எடு இனி முதற்கொண்டு இந்த அரண்மனை பக்கம் உங்கள் இருவரையும் பார்த்தேன்னு வச்சுக்க கட்ட துண்டமா வெட்டிடுவேன். என்னது என்ன செய்வேன்? கண்ட துண்டமாக வெட்டுவீங்க. வரக்கூடாது. போ, நாட்டை விட்டு ஓடுங்க. நம்ம நிலைமை பார்த்தாயா, நம்ம யாரு குடியை கெடுக்கவில்லை, யாரு குடும்பத்தை கெடுக்கவில்லை ராஜா. நம்ம இருவருக்கு ஏற்பட்டுமே பார்த்தாயா, உன்னை பெற்றெடுத்த ஒரு காரணத்திற்காக நான் ஊர் மக்களுக்கு சென்று இந்த நாட்டு மக்களுக்கு சென்று கையேந்து பிச்சை கேட்டு வருகின்ற மகனே, நீ வர மகனே ராஜா தாய் தன்